Welcome you all my dear 11th standard students. Let's have the continuity for chapter 14 classes and objects. So already நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா கிளாஸஸ்ன்னு கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கே ஒரு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. டூ வேஸில் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னாக்கா அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, அந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு விச் இஸ் அதோடைய பர்டிகுலர் வேரியபிளுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேசஸ்லாம் அலோகேட் ஆகுது பேஸ்ட் ஆன் தட் ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்டு ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஒரு 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ப்ரோக்ராமை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இதில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட்டிங்கு, அதோடைய எக்ஸிக்யூஷன், அதோட மெமரி அலோகேஷன்ஸ் அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் ஹேவ் த கண்டினியூட்டி ஆஃப் ஃபார் திஸ் சாப்டர். இப்போ க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன, a class specification just defines the properties of class. ஒரு class specification இருக்குது அப்படின்னா இந்த class specificationன்றது எதை சொல்கிறோன்னா, நம்ம கிளாஸோட சின்டாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த கிளாஸுக்குள்ளார என்னென்னலாம் இருந்துச்சு, ஒரு டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரி எல்லாமே கிளாஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே இருந்துச்சு. அதில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம கிளாஸுக்கு என்ன தேவையோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ ஒரு காரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காருக்கான ஆட்ரிபியூட்ஸ்லாம். ஓகேவா? ஸோ அதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதோடைய நம்மளுடைய கலர் என்ன அதெல்லாமே வந்து டேட்டா மெம்பர்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அண்ட் அதோடைய மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே காமனாக ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா அதோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிடுது அந்த கிளாஸ்க்குள்ளார. டு மேக் யூஸ் ஆஃப் கிளாஸ், த வேரியபிள் ஆஃப் த கிளாஸ் டைப் ஹேவ் டு பி டிக்ளேர்ட். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஒரு கிளாஸுக்குள்ளார கொடுத்துட்டோம் ஃபுல்லாக. சரிங்களா? இப்போ அந்த கிளாஸுக்குள்ளார இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஓகேவா? அந்த பர்டிகுலர் கிளாஸ் டைப்புக்கு அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் தான் உங்களுக்கு என்னென்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஒரு கிளாஸுக்காக க்ரியேட் பண்ணப்படுற ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அந்த வேரியபிள் டிக்ளேர் தான் உங்களுக்கு என்னென்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம இன்னொரு வேல சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு கிளாஸுக்காக கிரியேட் பண்ணப்படுற வேரியபிளை, அதாவது டிக்ளேர் பண்ணப்படுற வேரியபிளை தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஓகேவா? கிளாஸுக்கான இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பாருங்க, இப்போ இதுதான் என்னுடைய கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸ் நேமுக்கு நான் என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதுதான் எனக்கு என்னென்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்ங்கிறது இன்ஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ். எதுக்கான இன்ஸ்டன்ஸு? கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் உனக்கு எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டு மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று குளோபல் ஆப்ஜெக்டாகவும் இன்னொன்று லோக்கல் ஆப்ஜெக்டாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ குளோபல்னா எப்படி, லோக்கல்னா எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபைன். ஃபர்ஸ்ட், global object. If an object is declared outside all the function bodies or by placing their names immediately after closing the brace of class declaration, then it is called a global object. அதாவது நம்மளுடைய கிளாஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், கிளாஸோட சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ், எண்டட் வித் த செமிகோலன் இல்லைங்களா? ஸோ அந்த செமிகோலனுக்கு முன்னாடி, விச் மீன்ஸ் இதுதான் கிளாஸ் ஓப்பனிங் அண்ட் திஸ் இஸ் யோர் கிளாஸ் க்ளோசிங். ஸோ இங்கே தான் செமிகோலன் கொடுக்க போகிறோம். இந்த செமிகோலனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு கிளாஸு.
ஸோ அந்த கிளாஸுக்கு அவுட் சைடு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு என்னன்னு வரும்னாக்கா குளோபல் ஆப்ஜெக்டாக வரும். சரிங்களா? These objects can be used by any function in the program. இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுனால என்னன்னா நம்மளுடைய கிளாஸை விட்டு வெளியே இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த கிளாஸுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம், அதை வெளியே யூஸ் பண்ணப்படுறோம் அப்படின்னும் போது இந்த வெளியில் யூஸ் பண்ணப்படுற அந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனில் கூட இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், குளோபல் ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ குளோபல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி குளோபல் டிக்ளரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் குளோபல் ஆப்ஜெக்டும். ஸோ குளோபலாக நம்ம வெளியே டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் குளோபல் ஆப்ஜெக்ட். அண்ட் லோக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார இல்லை மெயின் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இட் கேன் நாட் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை விட்டு வெளியே நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு என்னென்னா லோக்கல் ஆப்ஜெக்ட். குளோபல் டிக்ளரேஷன் லோக்கல் டிக்ளரேஷன் மாதிரியே தான், சேம் திங் லோக்கல் ஆப்ஜெக்டும் குளோபல் ஆப்ஜெக்டும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் கொடுக்குறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியாது, அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஐ கேனாட் access த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம் பாருங்க. See the use of local and global object. ரெண்டு header files here using namespace. ஓகே, இந்த இடத்துல பாருங்க எனக்கு கிளாஸுக்கான ஒரு நேம், கிளாஸோட நேம் என்ன அப்படின்னா ஆடுங்கிறது. அப்போ எனக்கு ஆடுங்கிறது ஒரு கிளாஸோட நேம்பா. சரிங்களா? இதான் என்னோட கிளாஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸில் எனக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு வேரியபிள் உள்ளார டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நார்மலாக. அப்போது ஏன்னு ஒரு வேரியபிள், அதுக்கு ஒரு ஸ்பேஸு, பின்னு ஒரு வேரியபிள், அதுக்கு ஒரு ஸ்பேஸ். புரியுதுங்களா? கிளாஸுக்குள்ளார இந்த ஆடுங்கிற கிளாஸுக்குள்ளார. அடுத்தது இது வந்து நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இங்கே எந்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கல. அப்போது இந்த ஏவும் பியும் எனக்கு என்னவா இருக்கும்னாக்கா ப்ரைவேட்டாக இருக்கும். சரிங்களா? டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்கும், ப்ரைவேட்டாக இருக்கும். அடுத்தது நான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மென்ஷன் பண்ணுறேன், பப்ளிக்னு மென்ஷன் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா சம்முன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டிஸை. ஸோ அதுவும் இன்டீஜர் டைப். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது, பப்ளிக்கில் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதுக்கான மெமரி ஸ்பேஸு. ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா பப்ளிக், இட்ஸ் நாட் அ ப்ரைவேட். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்குது. ஓகேங்களா? நவ் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குது, void get data அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஏவுக்கு வேல்யூ 5னும் பிக்கு வேல்யூ 10னும் கொடுத்து ஏவையும் பியும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணுற அந்த பர்டிகுலர் கோடு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகி சம்மில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ 5 + 10 எனக்கு என்ன ஆகும்னா 15ங்கிறது சம்மில் அதுக்கான மெமரி ஸ்பேஸில் எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ 15ங்கிறது எனக்கு இதில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது என்னுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னுடைய கிளாஸ் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல எண்டட் வித் செமிகோலன். ஸோ அந்த செமிகோலன் எண்ட் ஆகும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். அப்போ ஆடுங்கிற கிளாஸுக்கு என்னுடைய ஆப்ஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A1. ஸோ அதை நான் எப்படி நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டிக்ளரேஷனாக பண்ணுறேன், விச் மீன்ஸ் குளோபல் ஆப்ஜெக்டா. ஸோ அப்போ என்னுடைய கிளாஸுக்கு வெளியில் நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அ லோக்கல், இட்ஸ் அ குளோபல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டோடைய நேம் என்ன அப்படின்னா A1. ஓகேவா? ஸோ அப்போ A1 கொடுத்துட்டு எண்டட் வித் செமிகோலன் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, ஆட் A2. இதுவும் எனக்கு என்னன்னா குளோபல் ஆப்ஜெக்ட். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பாருங்க, நல்லா பாருங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது என்னால் இப்படியும் கிரியேட் பண்ண முடியும். எண்ட் ஆகும் போது A1 இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த பர்டிகுலர் கிளாஸோடைய நேமோட அலாங் வித் தட் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணலாம். அப்போ A2ன்னு இன்னொரு ஆப்ஜெக்டும் நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். அப்போ மொத்தம் எனக்கு என்ன, ரெண்டு ஆப்ஜெக்ட், ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டுமே குளோபல் தான், ரெண்டுமே கிளாஸ்க்கு வெளியில் கிரியேட் பண்ணுறது தான். சரிங்களா?
அடுத்தது பாருங்க, நான் நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஃபங்க்ஷன் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார நான் மறுபடியும் எப்போவுமே கிளாஸ் நம்ம வந்து அந்த கர்லி பிரேசஸ்க்கு பக்கத்தில் கிரியேட் பண்ணும்போது கிளாஸோட நேம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்க, மெயின் ஃபங்க்ஷனில் ஆட் அப்படின்னு ஒரு நம்மளுடைய கிளாஸோட நேமை கொடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார, விச் மீன்ஸ் ஃபங்க்ஷன் உள்ளார கிரியேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ லோக்கல் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்போ எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அது என்னன்னா A3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது எனக்கு லோக்கல். புரியுதுங்களா? இது ரெண்டுமே எனக்கு என்னன்னா குளோபல். சரிங்களா? ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்க, இந்த 3 ஆப்ஜெக்ட் வச்சு நான் என்ன பண்றேன், சேம் இதே ஃபங்க்ஷன் நேமை தட் இஸ் கெட் டேட்டாவை அக்சஸ் பண்றேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வச்சு ஃபர்ஸ்ட் A1 இந்த ஆப்ஜெக்ட் மூலமா இதை அக்சஸ் பண்றேன். அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் மூலமா இதை அக்சஸ் பண்றேன். அடுத்தது லோக்கல் ஆப்ஜெக்ட் மூலமா இதை அக்சஸ் பண்றேன். அப்போ எந்த ஆப்ஜெக்ட் மூலமா எனக்கு அக்சஸ் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் என்ன வரும், சம் வந்து 15 தான் வரும். புரியுதுங்களா? பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு a1.getData. அப்போ இந்த getDataங்கிறது எனக்கு எதை கால் பண்ணுனா இந்த getData ஃபங்க்ஷனை கால் பண்ணும் டைரக்டா. ஓகேவா? சரிங்களா? அப்போ இந்த getData ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ, தட் இஸ் ஏல 5 பில 10, சம்மோட வேல்யூ என்ன உங்களுக்கு 15. ஸோ அப்போ 15ன்னு ஒரு அவுட்புட்டு. இது எதுக்கான ஆப்ஜெக்ட் அக்சஸ் ஆகும்போதுனா A1 ஆப்ஜெக்ட் அக்சஸ் ஆகும்போது. புரியுதுங்களா? A1 ஆப்ஜெக்ட் அக்சஸ் ஆகும்போது வர்ற அவுட்புட் இது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் A2ங்கிற ஆப்ஜெக்ட் கால் ஆகுது. சரிங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும், திரும்ப சேம் இதே ஃபங்க்ஷனு இன்னொரு வாட்டி அக்சஸ் ஆகும். ஏல 5 பில 10, சம்மில் 5 + 10 15. ஸோ அகெயின் 15ன்ற ஒரு வேல்யூ எனக்கு இருக்கும். இது என்ன, இதில் அக்சஸ் ஆகும்போது A2 ஆப்ஜெக்ட் அக்சஸ் ஆகும்போது வர்ற அவுட்புட். ஓகே, சம்மில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ சம்மில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட்டு A3 இது வந்து லோக்கல் ஆப்ஜெக்ட். சரிங்களா? குளோபலா இது ஒரு மெத்தட்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கிளாஸ் நேம் வச்சு கிளாஸ்க்கு அவுட் சைடில் A2ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் குளோபல் டிக்ளரேஷன் தான் அதுவும். அண்ட் தென் A3 இது வந்து உங்களுக்கு லோக்கல் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்போ மறுபடியும் சேம் getDataங்கிற ஃபங்க்ஷனே நான் அக்சஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ அக்சஸ் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு என்ன வரும், அவுட்புட்டு சேம் 15 தான் வரும். பிகாஸ் getDataக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணல வேல்யூஸை நான் A = 5 B = 10ன்னு அப்படியே தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆனாலும் 15 தான் வரும். இது A3 ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணும்போது இது லோக்கல் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ பாருங்க, எல்லாமே பண்ணியாச்சா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது Coutல ஃபர்ஸ்ட் எதை பிரிண்ட் பண்ணும், A1க்கு என்ன கிடைச்சதோ அந்த சம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அப்போ A1.sumன்னு கொடுக்கணும். ஓகேவா? யூ கேன் அக்சஸ் பை யூசிங் த டாட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ A1.sum, இங்கே நம்ம /n /t எதுவுமே கொடுக்கல. அடுத்த Coutல A2.sum, அடுத்த Coutல A3.sum, தென் ரிட்டர்ன் கொடுக்குறோம். அப்போது A1 அக்சஸ் பண்ணும்போதும் 15 தான் வருது, A2 அக்சஸ் பண்ணும்போது 15, A3 அக்சஸ் பண்ணும்போதும் 15 தான் வருது நமக்கு அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா 15 15 15ன்னு ஒரு அவுட்புட் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த அவுட்புட் உங்களுக்கு நியூ லைன்லேயோ இல்லை டேப் கொடுத்து வரணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் /n or /t. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் பாருங்கள், லோக்கல் அண்ட் குளோபல் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மெத்தடில் கிரியேட் பண்ணுறதுன்னு. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று கிளாஸுக்கு அவுட் சைடு, அப்படி இல்லைனாக்கா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார. ஸோ உள்ளார ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார பண்ணுறது நம்ம லோக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். கிளாஸுக்கு வெளியே அவுட் சைட் நம்ம கொடுக்கறது குளோபல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபைன். நவ் நெக்ஸ்ட் மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஸ்பேஸ் எப்படி கொடுக்க முடியும், மெமரி ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம் எப்படி ஸ்பேஸ் அலோகேஷன் நடக்குதுன்னு. சரிங்களா? The member function of created and placed in a memory space. ஒரு member function இருந்துச்சு, that is data members இல்லை member functionோ methodsோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னலாக அதுக்கான மெமரி ஸ்பேஸாக அலோகேட் ஆகிடும். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா,
இதுக்கான ஸ்பேஸ், ஏவுக்கான ஸ்பேஸ், பிக்கான ஸ்பேஸ்ன்னு அது மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த ஸ்பேஸில் என்ன கால்குலேஷன் பண்ணணுமோ அந்த கால்குலேஷன் ப்ராசஸ் ஆகி அதுக்கான அவுட்புட்டு இன்னொரு ஸ்பேஸில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அந்த வேரியபிளுக்கான ஸ்பேஸில். ஸோ வி நீட் அ மெமரி ஸ்பேஸ் ஃபார் ஆப்ஜெக்ட். ஓகே, only when they are defined as a part of a class specification. Class specification நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா ஸ்பேஸு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ். இப்போது A1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த A1 ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ், A2 ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அப்படி கிரியேட் ஆகும். சரிங்களா? வேரியபிள் கிரியேஷன் வேறு, ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறது வேறு. சரிங்களா? Since all the objects belong to the class, use of the same member function, no separate space is allocated for the member function. தனித்தனியாக இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஏவை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு தனியாக ஸ்பேஸ் அலோகேட் ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னவோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்காக மொத்தமாக உங்களுக்கு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடும். அதோடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தென் யூ ஹாவ் அன் ஐடியா அபவுட் இட். Next, memory space required for the member variables are only allocated separately for each object. இப்போ P1 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த P1 ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சம்முன்னு இருக்குது அப்படின்னும் போது ஸோ இந்த P1 ஆப்ஜெக்ட்டுக்கான சம்முக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அடுத்து P2 ஆப்ஜெக்ட்னு இருந்துன்னா அதுக்கு சம்மு சேம் சம் ஃபங்க்ஷன் இல்லை சம் அப்படிங்கிறது இருக்குன்னா அதுக்கு தனியாக ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ அப்போது ஒரு வேரியபிளுக்கு அலோகேட் ஆகிறத விட ஒரு ஆப்ஜெக்ட்டுக்காக தனித்தனியாக ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிரும். ஓகேவா? பிகாஸ் த மெம்பர் வேரியபிள்ஸ் வில் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா வேல்யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும், ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் அலோகேஷன் நடக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா வேல்யூஸ். ஓகேங்களா? நவ் பாருங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் ஹெடர் ஃபைல். நம்மளுடைய கிளாஸோட நேம் என்னென்னா ப்ராடக்ட். சரிங்களா? இப்போ ப்ராடக்ட்ன்ற கிளாஸு இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு தேவ் C++ல் ஒரு இன்டீஜருக்கு எத்தனை பைட்னா 4 பைட்டு. சரியா? அப்போது இன்டீஜரில் உங்களுக்கு கோடுன்னு இருக்குது. ஓகே, கோட் அண்ட் குவாலிட்டி நான் Qன்னு எடுத்துக்கிறேன், கோடுக்கு Cன்னு எடுத்துக்கிறேன், C அண்ட் Q. ஸோ அப்போ இதுக்கு ஒரு 4 பைட்ஸ், இதுக்கு ஒரு 4 பைட்ஸ் இல்லைங்களா? அடுத்தது ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு என்னன்னாக்கா சிக்கு ஒரு 4 பைட், கியூக்கு இதுக்கு ஒரு 4 பைட்ஸ், இதுக்கு ஒரு 4 பைட்ஸ் மெமரி ஸ்பேஸ். அடுத்தது பாருங்கள் எனக்கு ஃப்ளோட் இருக்குது. ஸோ ஃப்ளோட்டுக்கும் 4 பைட்ஸ், அதோடைய நேம் என்ன ப்ரைஸ். ஓகேவா? முடிஞ்சிருச்சுங்களா? சரி, அடுத்தது இதுக்கப்புறம் வேறு வேரியபிள்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ரெண்டு பப்ளிக், இது ரெண்டுமே உங்களுக்கு இது 3 வேரியபிள்ஸுமே உங்களுக்கு என்ன இருக்குது ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸில். பப்ளிக் உள்ளார ஜஸ்ட் 2 ஃபங்க்ஷனை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிளாஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பாருங்கள் குளோபல் டிக்ளரேஷன் இங்கே பண்ணலை, நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார லோக்கல் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு P1 ஆப்ஜெக்ட், P2 ஆப்ஜெக்ட். அப்போ எனக்கு என்னென்னா இந்த P1க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி இதுக்கான ஸ்பேஸ் அலோகேஷன் நடந்துடும். ஓகேவா? P2க்கு மறுபடியும் P2 அப்படின்னு போட்டு எனக்கு என்ன ஆகும்னா அகெயின் Cக்கு தட் இஸ் கோடுக்கு ஒரு 4 பைட்ஸும் ஸ்பேஸும், அடுத்தது குவான்டிட்டிக்கு ஒரு 4 பைட் ஸ்பேஸும், அடுத்தது எனக்கு என்ன ப்ரைஸ் வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஃப்ளோட்டுக்கும் 4 பைட்ஸ் அப்படின்னு எனக்கு என்ன ஆகும் P2 ஆப்ஜெக்ட்டுக்கு மறுபடியும் தனியாக அலோகேஷன் நடக்கும் ஸ்பேஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஸ்பேஸ் அலோகேஷன் நடந்ததும் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மெமரி. பாருங்கள், இப்படி தான் எனக்கு இன்டர்னலாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி அதுக்கான ஸ்பேஸ் அலோகேஷன்ஸ் நடக்கும். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு ஜஸ்ட் அதோடைய சைஸ், P1 ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ சைஸு, P2 ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ சைஸ்ன்னு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் 1. ஆப்ஜெக்ட் 1னா எது? P1 தான் ஆப்ஜெக்ட் 1 உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதோடைய P1 ஆப்ஜெக்டோடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னா அப்போ 4 பைட்ஸ் அண்ட் 4 பைட்ஸ் 8 பைட்ஸ், தென் 4 பைட்ஸ் உங்களுக்கு என்ன வரும் 12 பைட்ஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி P2க்கும் 12 பைட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இன்டர்னலாக மெமரி அலோகேஷன் நடக்கும் ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு. பாருங்கள் இதோட அவுட்புட் மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1க்கு 12. எப்படி அந்த 12 வந்துச்சுன்னா ஸோ நம்மளுடைய இன்டீஜருக்கு 4 பைட், ஸோ இன்டீஜருக்கு 4 பைட், அப்போ எத்தனை வேரியபிள்ஸ் இங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் அலோகேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P2க்கும் 12. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யோர் output for the particular
program, memory allocation for objects. And member function assign data and print. பாருங்க இந்த assign data and print just இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான டெஃபினிஷன்லாம் நம்ம இன்னும் கொடுக்கல. இப்போ சப்போஸ் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ரோக்ராம், அதனால அதோட விட்டுட்டாங்க. சரிங்களா? belongs to the common pool in the sense both of object 1 and object 2 will have access to the code area of common pool. அதாவது இப்போ இங்கேயே நம்ம வந்து ரெண்டுத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அவுட் சைட் நம்ம டிஃபைன் பண்ணி காமனாக நம்ம இது ரெண்டுத்துக்கான வேல்யூஸ் அசைன் டேட்டா அதில் நம்ம கோடிங்ஸ் எழுதி அதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ P1 P2 காமனாக உங்களுக்கு என்ன ஆகும், ஆக்சஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க வேல்யூஸ் வேரியபிள்ஸ் எல்லாம். சரிங்களா? ஃபைன். நோட், the members will be allocated with memory space only after the creation of class type object. இப்போ இந்த மெம்பர்ஸ் இங்கே அலோகேஷன் நடக்குது இல்லைங்களா, இது எதை பேஸ் பண்ணி இந்த வரும்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லைனா ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு கோடுக்கு ஒரு 4 பைட், குவான்டிட்டிக்கு ஒரு 4 பைட், இதுக்கு ஒரு 4 பைட், ஒரு 4 பைட் 4 பைட்ஸ் தட் இஸ் 112 பைட்ஸ் மட்டும்தான் அலோகேட் ஆகுமே தவிர காமனாக அலோகேட் ஆகிறது நம்ம ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் ஆகுது இல்லையா. P1க்கு தனியாக இதே மாதிரி, P2க்கு தனியாக இதே மாதிரி. இப்போ நீங்கள் இன்னும் P3ன்னு கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ அது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணால் மட்டுமே அந்த மாதிரி அலோகேஷன் நடக்குமே தவிர இல்லைனா அந்த மாதிரி ஸ்பேஸ் அலோகேஷன் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அங்கே ட்ரா பண்ணதே தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. P1 ஆப்ஜெக்ட்டுக்கு தனியாக கோட், அதுக்கான 4 பைட்ஸ், குவான்டிட்டிக்கு 4 பைட்ஸ், ப்ரைஸ்க்கு 4 பைட்ஸ். ஸோ டோட்டலாக P1 ஆப்ஜெக்ட்டுக்கு 12. அடுத்து P2 ஆப்ஜெக்ட்டுக்கு சேம் அதே உங்களுக்கு வேரியபிள்கே உங்களுக்கு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஏன்னா இது வேறு ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ண போகுது. அதனால் இப்போ நீங்கள் திரும்ப P3 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கும் சேம் லைக் தட் 12 பைட்ஸ் அலோகேட் ஆகும். அப்போ உங்களுக்கு ஓவராலாக இதுக்கு 12 பைட்ஸ், இதுக்கு 12 பைட்ஸ், P3 ஆப்ஜெக்ட்டுக்கு 12 பைட்ஸ், அது மாதிரி அலோகேஷன் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபைன். ரெஃபரன்சிங் கிளாஸ் மெம்பர்ஸ். ரெஃபரன்சிங் கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, நம்ம டாட் ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான். The member of the class or referenced accessed by using the object of the class followed by the dot. இப்போ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா P1 டாட், நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லைங்களா, டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது. லைக் இந்த ஒரு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த 3 ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம் சேம் ஃபங்க்ஷன் மூலமாக, A1 டாட் கெட் டேட்டா, A2 டாட் கெட் டேட்டா, A3 டாட் கெட் டேட்டா. ஸோ அப்போ இந்த டாட் வச்சு தான் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சம்மில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு A1 டாட் சம், A2 டாட் சம், A3 டாட் சம் அப்படி தானே நம்ம பண்ணோம். அப்போ டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த மெம்பர் ஆஃப் கிளாஸ் ஆர் ரெஃபரன்ஸ்ட் ஆக்சஸ் பை யூசிங் த ஆப்ஜெக்ட் ஆஃப் அ கிளாஸ். ஆப்ஜெக்டோடைய கிளாஸுக்கு கிரியேட் பண்ணப்படுற ஆப்ஜெக்டை வச்சு டாட் ஆப்ரேட்டர் வச்சு அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா அப்போ A1 டாட் கெட் டேட்டான்னு போட்டோம். ஓகேவா? அப்போ சம்மில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா A1 டாட் சம் அப்படின்னு போட்டோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி கிளாஸுக்கு கிரியேட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டை வச்சு டாட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம என்ன நேம் வேணுமோ, என்ன நேமில் நம்ம ஆக்சஸ் பண்ணணுமோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமானது என்னென்னா டாட் ஆப்ரேட்டர் தான். ஓகே ஃபைன். பாருங்கள், ஆப்ஜெக்டோட நேம், டாட் ஃபங்க்ஷனோட நேம், அதோடைய பேராமீட்டர், இதுதான் சின்டாக்ஸ். ஸோ ஸ்டுட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட நேம், ஸ்டூடெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லெட்டரில் அப்படி தான் கிரியேட் பண்ணணும், இல்லை எப்படி வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டுட்னும் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்னும் கிரியேட் பண்ணலாம், S1னும் கிரியேட் பண்ணலாம், எப்படி வேணால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது ஆப்ஜெக்டோடைய நேம், டாட் ஆப்ரேட்டர். இது எனக்கு என்னென்னா ஃபங்க்ஷனோட நேம், என்ன ஃபங்க்ஷனோ. இப்போ நம்ம அங்கே கெட் டேட்டான்னு யூஸ் பண்ணோம், அது வந்து நமக்கு ஃபங்க்ஷன் நேம். இங்கே எக்ஸிக்யூட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இதுக்குள்ளார பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா பேராமீட்டர்ஸ் இது பண்ணலாம், இல்லைனாக்கா எம்டி பேராமீட்டர்ஸை நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஃபைன். நோட், even an array of object can be created for a class. It can be declared and defined in the same way as another type of array. இப்போ நம்ம வந்து அரேல நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னாலும் சேம் தான். எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு, எனக்கு எஸ்ஸுங்கிறது வந்து S1, S2, S3, இப்போ 3 இருக்குன்னா A1, A2, A3ன்னு பண்ணிக்கலாம். எனக்கு அதே மாதிரி 10 வேணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 ரெக்கார்டு இருக்குது, 10 என்டர் பண்ணணும், 10 ஆப்ஜெக்ட்ஸ் மெமரி ஸ்பேஸ் வேணும்னா நம்ம அதை அரேயில் கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். சேம் வே தான் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார, தட் இஸ் அரே ப்ராக்கெட்குள்ளார நம்ம வேல்யூஸை கொடுப்போம்.
எத்தனை ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த நம்பர் இங்கே கொடுப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் எஸ்ஸு, ஓகேவா, அதுக்கு ப்ராக்கெட்குள்ளார என்ன நம்ம கொடுத்துருக்கோம், 10 ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு வேணும்னா 10 ஆப்ஜெக்ட்ஸ், 20 ஆப்ஜெக்ட்ஸ் வேணும்னா 20 ஆப்ஜெக்ட்ஸ், இது மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இங்கே முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் டு illustrate the communication of objects. ஆப்ஜெக்டோட கம்யூனிகேஷனை பற்றி இங்கே பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராமில் 2 மெமரி ஸ்பேஸ், கிளாஸுடைய நேம் உங்களுக்கு கம்ப்யூட்டர். சரியா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் இங்கேருந்து எது வரைக்கும் முடியுதுன்னா இங்கே ஓப்பன் ஆகி எனக்கு இது வரைக்கும் முடியுது. 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே இதுக்குள்ளார பாருங்கள், 2 ப்ரைவேட் மெம்பர்ஸில், ஏன்னா டிஃபால்ட்டாக இங்கே எதுவுமே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கல, N1 N2 அப்படிங்கிறது ப்ரைவேட்டில் இருக்குது. அப்போ N1க்கான ஒரு மெமரி ஸ்பேஸ், N2க்கான ஒரு மெமரி ஸ்பேஸ். ஓகேவா? சரிங்களா? இது ரெண்டுமே ப்ரைவேட்டில் இருக்குது. பப்ளிக் உள்ளார வெறும் N மட்டும் இருக்குது, இது பப்ளிக்கில். இது ரெண்டும் ப்ரைவேட்டில், இது பப்ளிக்கில். அடுத்தது உங்களுக்கு இன்ட்டு ஏ, இன்ட் ஆடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, இன்லைன் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கோம். அண்ட் இன்ட்டு ஏ கமா பி, ஸோ பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். அடுத்தது இன்ட்டு சிக்குள்ளார ஏவியும் பியும் என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணி வேல்யூஸை ரிட்டர்ன் சி கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட்டு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்னென்னா C1 ஒரு ஆப்ஜெக்ட், C2 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா C1 ஆப்ஜெக்டில் டாட் n, ஓகேவா, அந்த n வேரியபிள் மூலமாக C1 டாட், இது என்னது, ஃபங்க்ஷனோட கிளாஸோட நேம், ஆடு, சாரி, கிளாஸுங்கிறது ஆடுங்கிறது என்னோட ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா? இன்லைன் ஃபங்க்ஷன். அப்புறம் இதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ 12, 15. அப்போது ஏ, ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஏவுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும், அண்ட் தென் பிக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ ஏ பி, அப்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னாக்கா C1 ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, C1 ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு எனக்கு என்ன ஆகும்னா இங்கே ஏல வந்து 12 ஸ்டோர் ஆகும், பியில் உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகும், 15 ஸ்டோர் ஆகும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஆட் ஆகி சியில் எனக்கு என்ன ஆகும், ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சியில் என்ன ரிசல்ட்டு, 12 and 15 உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு ஆக்சுவலாக 27 வரும் இல்லைங்களா? எஸ், 27ங்கிறது ஸ்டோர் ஆகிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போது இது C1 ஆப்ஜெக்ட் மூலமாக பண்ணது தான். சரிங்களா? ஓகேவா? இப்போ C2 டாட் Nல என்ன பண்ணணும் அப்படின்னா, C2 Nல இந்த இடத்துல C2 டாட் N ஈக்குவல் டு C2 ஆப்ஜெக்ட் மூலமாக சேம் ஃபங்க்ஷன், இன்லைன் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ எனக்கு ஏல என்ன இருக்கும், 8. திரும்ப மறுபடியும் C2க்கான ஆப்ஜெக்ட் வந்து தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸில் 8, 4. அப்போ இது ரெண்டும் ஆட் ஆகி எனக்கு என்ன இருக்கும்னா C2 டாட் Nல எனக்கு என்ன இருக்கும், 8 + 4 12ன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அது ரிட்டர்ன் சியில் இங்கே ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? இப்போ இன்னொரு ஒரு சி எனக்கு இருக்கும். புரியுதுங்களா? இப்போது நல்லா நோட் பண்ணுங்கள், சம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 சி அவுட்டில் பிரிண்ட் ஆகும்போது C1 டாட் N, ஓகேவா? இப்போ C1 டாட் Nல என்ன இருக்குது, உங்களுக்கு 27 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த C1 டாட் Nல தான் உங்களுக்கு 27 இருக்குது. அண்ட் தென் C2 டாட் Nல என்ன இருக்குது, 12 இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த Nன்னு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது C1 டாட் Nக்கும் C2 டாட் Nக்கும் தான் தனித்தனியாக Nங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் ஒன்றுத்தில் ஸ்டோர் ஆகிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சம் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ், இந்த C1 டாட் N அண்ட் C2 டாட் N இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 39ன்னு எனக்கு ஒரு இதில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? டைரெக்டாக இப்போது இதோடைய ஆக்சஸ் பாருங்கள், என்னோட அவுட்புட்டு சம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 27, ஓகேவா, அண்ட் சம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 2 வந்து 12 அண்ட் சம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 39. ஓகேவா? இப்போ இந்த C1 டாட் Nல தான் இங்கே இருக்க வேல்யூ எனக்கு N1லையும் அண்ட் இங்கே இருக்க வேல்யூஸ் எனக்கு N2லையும் போய் ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கான மெமரி ஸ்பேஸ் தான் இது. புரியுதுங்களா? ஃபைனுங்களா? ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோடைய எக்ஸிக்யூஷன் பார்ப்போம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது, எப்படி அந்த மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாப்டர், இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட், அதுக்கான மெமரி ஸ்பேஸ் அலோகேஷன் நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஹேவ் த லுக் இன் டு தட் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். குளோபல் ஆப்ஜெக்ட்டுக்கும் லோக்கல் ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா.
ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இதோட எக்ஸிக்யூஷன் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லைக் 15 சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். புரியுதுங்களா இந்த ப்ரோக்ராம்க்கு? ஏன்னா 3 ஆப்ஜெக்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம் சேம் ஃபங்க்ஷனே. ஸோ 15 அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அண்ட் இதை வந்து நீங்கள் நியூ லைனில் கொடுக்கணுன்னா /n கொடுத்துக்கலாம், டேப் கொடுத்துக்கலாம். அது மாதிரி கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூஷன் அவுட்புட்டை வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் நவ் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனில் n2 n1 n2 மூலமாக c1.n c2.n 2 ஆப்ஜெக்ட் வச்சு c1 c2க்கு அக்சஸ் பண்ணுறோன்னு. ஸோ அதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு என்னது 12 + 15. ஸோ உனக்கு 27 அப்படிங்கிறது c1.n1ல் ஆட் ஆகும். இதுக்கான n1ம் இங்கே இருக்க c1, ஸோ அதில் ஆட் ஆகும் எனக்கு. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 2க்கு 8 + 4 12. ஓகேவா? அது எனக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது இந்த c1ல் என்ன இருக்கோ c1.nலையும் c2.nலையும் 27ம் 12யும் ஆட் பண்ணி 2 ஆப்ஜெக்ட்ஸ்க்கான டோட்டல் நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக போடுறேன். ஸோ 39 எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான எக்ஸிக்யூஷன் ஃபார் மெமரி அலோகேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். சரிங்களா? And I hope you understood this session, students. Remaining will discuss next class. Thank you all.